Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Dialogல டேமேஜ் ஆன கிட் கார்டு இல்லன்னு சொன்ன நெட் கார்டு அதில இருந்து என்ன மாதிரி திரும்ப ரீசார்ஜ் எடுக்கற அந்த பின் நம்பர் தெரியாம இருந்தா அந்த பின் நம்பர் எடுத்து திரும்ப எப்படி உங்களோட மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்றன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் டயலாக்ல நீங்கள் நார்மலாக ரீலோட்டுக்கு நெட் கார்டு இல்லைன்னு சொன்னால் கிட் கார்டு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது சம்டைம் அந்த கார்டோட பின் நம்பர் அழிஞ்சிருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த QR கோட் கூட அழிஞ்சிருக்கலாம். ஸோ ரெண்டும் அழிஞ்சிருக்கிற டைமில் அந்த பின்னை எப்படி எடுத்து உங்களோட மொபைலுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது திரும்பவும் அதே ரீசார்ஜ் என்ன மாதிரி செய்கிறன்றதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி யூஸ் பண்ண கார்டை ட்ரை பண்ணி நீங்கள் அந்த ரீசார்ஜ் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் ப்ளாக் ஆகலாம். அதாவது உங்களோட சிம்முக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். ஸோ நீங்கள் டேமேஜ் ஆகாத உங்களோட கார்டை மட்டும் திரும்ப அந்த பின் எடுத்து ரீசார்ஜ் பண்ண பாருங்கள். என்ன மாதிரி இந்த டேமேஜ் ஆன கார்ட்லேருந்து திரும்ப ரீசார்ஜ் எடுக்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறது மைடோலக் ஆப்பை வச்சுக்கொண்டு நீங்கள் போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே இதுக்கான ரீசார்ஜ் திரும்ப எடுக்கலாம். ஸோ லைவாகவே ப்ரூஃபோடு காட்ட போகிறேன். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் டேமேஜ் ஆகியிருக்கிற அந்த கார்ட்லேருந்து திரும்ப எப்படி அந்த ரீசார்ஜ் எடுக்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நான் டயலாக் கிட் கார்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த கார்ட்டோட ப்ரைஸ் 50 ரூபா தான், 50 ரூபா கிட் கார்ட். ஸோ இதுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சரியான மாதிரி தான் இருக்குது. இதில் டேமேஜ் இல்லை. பட் இதை நானே டேமேஜ் பண்ணுறேன். டேமேஜ் பண்ணிவிட்டு இதில் நானே ரீலோட் எடுத்து காட்ட போகிறேன். அதுக்கு முதல் ஒரு சில விஷயம் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் நார்மலாக முதல் டைம் டயலாக்குள்ளே கார்டு வரும்போது நம்பரை வச்சு தான் நீங்கள் ரீலோட் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. பட் இப்போ 2022 கொண்டு வந்திருந்தாங்க QR கோட் சிஸ்டம். ஸோ அந்த நம்பர் டேமேஜ் ஆனால் கூட QR கோடை மட்டும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த ரீலோட் எடுக்கலாம். சம்டைம் உங்களோட நம்பர் அண்ட் QR கோட் ரெண்டுமே டேமேஜ் ஆகி இருந்தால் நீங்கள் எப்படி அதை ரீலோடாக திரும்ப எடுக்கிறன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதை பாருங்கள். இப்போ நான் டேமேஜ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கார்டை நான் கிளியராக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்டை நான் கிளியராகவே ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபோட்டோ இம்பார்ட்டன்ட் தேவை. ஓகே, இந்த மாதிரி டேமேஜ் ஆன கார்டோட பின்பக்கத்தை ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களோட மைடேலக் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், நான் கிளிக் பண்ணுற இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பாருங்கள், இதில் 4 ஆப்ஷன் வரும். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் 4ஆவதாக இருக்குது chat with Diaன்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பாருங்கள், டைப் எ மெசேஜ். இதில் போயிட்டு ஜஸ்ட் ஹாய்ன்னு சொல்லி மெசேஜ் போட்டுவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணதும் பாருங்கள், மெசேஜ் டெலிவர்ட் வருது. அவங்களும் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க போட்ட மெசேஜ், வெல்கம் டு டயலாக், மை நேம் இஸ் டியா, யுவர் டிஜிட்டல் அசிஸ்டண்ட், ஹவு மே ஐ ஹெல்ப் யூ. இந்த வகையில் நான் உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பாருங்கள், நான் ப்ளீஸ் செலக்ட் யுவர் லாங்குவேஜ். ஸோ நான் இங்கிலீஷ் கொடுக்குறேன். இங்கிலீஷில் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பாருங்கள், செலக்ட் யுவர் ப்ரிஃபரன்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் பாருங்கள், மொபைல்னு சொல்லி ஃபஸ்ட்லேயே இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ரிப்ளை வரும். ஸோ இதில் பாருங்கள், 3வது பேனரை நீங்கள் கிளிக் பண்ணவொன்னு நான் 1 2 3 இந்த 3வது பேனரில் பாருங்கள், ரீலோட் கார்ட் பின் ரீசெட்னு சொல்லி 2ஆவதாக இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பாருங்கள், ப்ளீஸ் என்டர் த மொபைல் நம்பர் யூ விஷ் டு ரீசார்ஜ். நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய நம்பரை என்டர் பண்ண வேணும். ஸோ டயலாக்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், ஒவ்வொரு நம்பரும் ஸ்டார்ட் ஆகுது 077 இல்லைன்னு சொன்னால் 076 இல்லைன்னு சொன்னால் 074. இந்த மாதிரி தான் நம்பர்ஸ் டயலாக் நம்பர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு நீங்கள் 0 போடாமல் தான் டைப் பண்ண வேணும்.
ஸோ என்னோட மொபைல் நம்பருக்கு வந்து நான் வந்து அதை ரீசார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து என்னோட மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணுறேன். 0 போடாமல் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சென்ட் கொடுக்குறேன். கொடுத்ததும் பாருங்கள், ப்ளீஸ் கன்ஃபார்ம், அதாவது இதுதான் உங்களோட நம்பரான்றதை வந்து திரும்ப கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. சரியாக தான் இருக்குது. நான் வந்து ஜெஸ் கொடுக்குறேன். ஜெஸ்ஸை வந்து கிளிக் பண்ணதும் பாருங்கள், ப்ளீஸ் அட்டாச் பிக்சர் ஆஃப் த பேக் ஆஃப் த டேமேஜ் ரீசார்ஜ் கார்டு. அதாவது ரீசார்ஜ் கார்டு, டேமேஜ் ஆன ரீசார்ஜ் கார்டோட பேக் சைட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து போட சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கே தெரியும் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ளஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணி என்னோடய ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். சூஸ் ஃப்ரம் ஃபோட்டோ கேலரியில் போயிட்டு அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து சென்டை கொடுக்குறேன். கொடுத்ததும் பாருங்கள், ப்ளீஸ் என்டர் யுவர் கார்டு வேல்யூ. அதாவது என்னோடய கார்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 ரூபா கிட் கார்டு. ஸோ 50ன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு சென்ட் கொடுக்குறேன். கொடுத்ததும் பாருங்கள், யுவர் ரெஃபரன்ஸ் நம்பர் இஸ் ன்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து தருவாங்க. அடுத்தது பாருங்கள், எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். இதில் வந்து சொல்லியிருக்காங்க, யுவர் ரிக்வெஸ்ட் ஆன் ரீசார்ஜ் கார்டு பின் கோட் டேமேஜ் ஹேஸ் பீன் சப்மிட்டட். அதுக்கான மெசேஜும் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணுறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ரீசார்ஜும் பண்ணிட்டாங்க. டைமை பாருங்கள், உடனே வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க. டியர் கஸ்டமர், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரீசார்ஜ் யுவர் அக்கௌண்ட் வித் 50 ருபீஸ். அதாவது 50 ரூபா ரீலோட் பண்ணிட்டாங்க. அடுத்தது பாருங்கள், இன்னொரு மெசேஜ், டியர் கஸ்டமர், யுவர் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் க்ளோஸ்ட். அதாவது என்னோட நம்பர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த ரிக்வெஸ்ட் நம்பர் வந்து க்ளோஸ் ஆகிட்டேன்னு சொன்னால் இந்த ரீசார்ஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, எனக்கு ரீசார்ஜ் தந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாகவே உடனே வந்து டயலாக்ல வந்து ஏதாவது கார்டு வந்து டேமேஜ் ஆனால் ரீலோட் வந்து திரும்ப எடுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து ரீலோட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த டயலாக் கிட் கார்டில் இருக்கிற 19 நம்பர்ஸ், இந்த 19 நம்பரையும் வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த அழிஞ்சிருக்கிற ரீசார்ஜ் பின்னை வந்து திரும்ப எடுத்து தருவாங்க. ஸோ டயலாக் கார்டு வந்து டேமேஜ் ஆகிற டைமில் வந்து உங்களுக்கு இந்த 19 நம்பரும் வந்து சரியாக இருந்தால் அந்த ரீலோடை வந்து நீங்கள் திரும்ப எடுக்கலாம். அதுவும் வந்து டேமேஜ் ஆகியிருந்தால் நீங்கள் வந்து திரும்ப எடுக்க முடியாது. ஸோ இந்த 19 நம்பரும் வந்து கிளியராக இருக்கக்கூடிய மாதிரி ஃபோட்டோ எடுத்து நான் சொன்ன ஸ்டெப்பின் மூலமாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ரீசார்ஜ் வந்து 1-2 நிமிஷத்துலேயே வந்து எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், லைவாகவே நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி நான் அந்த ரீசார்ஜ் வந்து திரும்ப எடுத்த 2 விஷயம் வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.